தமிழில் 15 கேள்விகள் தினமும் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இவ்வரிகளின் ஆசிரியர் பாரதியார். தமிழில் நன்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் கார் 40. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 - 13 ஆண்டுகள். தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் கபிலர். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தேய்த்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. பாம்பு, முதலை, மீன் போன்ற சொற்கள் 2000 ஆண்டுகளாக வழக்கில் உள்ளதாக கூறும் நூல் குறுந்தொகை. அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குறள் எது? அறிவு அற்றார் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழுக்கல் ஆகா அரண். அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி. உலகிலேயே முதன்முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. உலகின் முதல் விஞ்ஞானி குழந்தைகளே என்று கூறியவர் அப்துல் கலாம். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்கே. நன்றி.